வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து அக்கட்சியின் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் ரத்தம் சிந்தி வளர்த்த அதிமுகவை யாரிடமோ கொண்டு ஒப்படைக்க சொன்னால் எப்படி முடியும் எனவும், அநாகரிக அரசியல் செய்யும் அண்ணாமலை சகுனியா வெகுளியா எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுக மட்டுமல்ல, அறிஞர் எடப்பாடியாரை விமர்சனம் செய்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, புரட்சி தலைவி அம்மாவை, பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்கிறவர் என்றால் இவர் எந்த கணக்கில் சேர்க்கிறது? ஒரு அநாகரிக அரசியல்வாதி. அவர் இந்த தியாகத்தையாவது எதிர்கட்சியாக சந்தித்திருந்தா பரவாயில்ல. ஒருபோது கூட மத்திய ஆளுநர் அரசுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரே தவிர இங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எத்தனை பேர் இவ்வளவு போராட்டத்தை சந்தித்தார்கள்? அதிமுக சாதாரண வளர்க்கவில்லை. ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்திதான் 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை வளர்த்தார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் திடீரென்று ஒரு அநாகரிக அரசியலை கட்டிக் கொடுக்கிறார். அவரை வெகுளி என்று சொல்லுவதா, சகுனி என்று சொல்லுவதா? அதிமுக யாரிடம் ஒப்படைக்க முடியுமா? மக்களால் பார்த்து தேர்ந்தெடுத்தவர் அறிஞர் எடப்பாடியார், அதிமுக தேர்ந்தெடுப்படியார். இவர் சொல்றாரு, இன்னொருத்தட்ட கொண்டு நாங்க பொறுப்பப்படுத்திடுவோம். அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இன்னொருத்தட்ட கொண்டு பொறுப்பு சொன்னா அதற்காகத்தான் எடப்பாடியார் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து அதிமுக என்ற தனிப்பெரும் இயக்கம், எம்ஜிஆர் இயக்கம், புரட்சித்தலை இயக்கம் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். கூடியவர் நாங்கள் விவாதத்துக்கு கூட்டம். இங்க இருக்கிற வெங்கடேசன் 5 ஆண்டு காலத்துல என்ன வேலை பார்த்தீங்கன்னு சரவணன் விவாதத்துக்கு தயாரா என்று கேட்டார், சவால் விட்டார். இதுவரை அவர் பக்கத்துல எந்த பதிலும் இல்லை. பேச்சாளர்ன்றாங்க, கதை எழுதுவார்ன்றாங்க, கட்டுரை எழுதுவார்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கதைகள் எழுதுகிறவர், கட்டுரை எழுதுகிறவர், பேச்சாளர் என்கிறவர் எங்கள் சாதாரண மருத்துவர், டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர், பிஜி படித்த மருத்துவர். அவர்கிட்ட பேசுவதற்கு தயாராக இல்லாத ஏற்ற வேட்பாளர் மக்கள் மத்தியிலே வர முடியாது. ஆக எதிர்காலம் அதிமுகவுடையது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக அரசு புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா, அடுத்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் நாட்டு மக்களுக்காக செய்த நல்ல திட்டங்களை யோசித்து பாருங்கள். திமுக இந்த 3 வருடத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதனையை நினைத்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் விலை உயர்வு தான். எல்லா அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்ந்து போச்சு. வரின்னு வரியை ஏற்றிட்டாங்க. போதை மாநிலமாக மாறிடுச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அவங்களோட சர்வாதிகார போக்கு, யாரும் எதுவும் கேட்கவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய அட்டகாசம், ரவுடிசம் அதிகரிச்சிருச்சு திமுகவோடது. அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போடணும்னா நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு சின்னம் இரட்டைகளை. அதிமுகன்ற ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியுடைய நான் வேட்பாளராக டாக்டர் சரவணன் இங்கே தான் இருக்கேன். தோடு காலையில் உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறேன். என்னைய மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வாக்களித்தா நினைச்ச உடனே உங்களுடைய குறைகளை சொல்லலாம், கோரிக்கைகளை வைக்கலாம், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு எம்பியான செயல்படுவேன். இதுக்கு முதல் ஒரு எம்பிக்கு நீங்கள் வாக்களித்து அனுப்பி வச்சிங்க. அவர் 5 வருஷம் ஒரு பக்கமே வரலை. இன்னைக்கு அவர் திரும்ப வாக்கை கேட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் ஒரு தக்க சௌக்கடி தர்ற மாதிரி, கடிவாளம் போடுற மாதிரி இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு புரட்சியை பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம வீடும் நாடும் நல்லா இருக்கும். நம்ம பகுதிக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன்.